அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சில்லுன்னு சூப்பராக ஒரு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சந்தை கிச்சன். இன்றைக்கி பாதாம் பிசினையும் ரூஅப்ஸாங்க வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் தாங்க போட போகிறோம். பாதாம் பிசின் அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ ரூஅப்ஸா நம்ம ஊரில் நன்னாரி சர்பத்து கிடைக்கிது பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே ரூஅப்ஸா கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ரூஅப்ஸா ஊற்றிருக்கேன். நம்ம எத்தனை கிளாஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூஅப்ஸா சேம் நம்ம நன்னாரி சர்பத்து ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாங்க ஊற்றிட்டு இந்த டயத்தில் உங்களுக்கு இதில் இனிப்பு எல்லாமே இருக்கும். கம்மியாக உங்களுக்கு தோணுதுன்னா, நான் போடலை இன்றைக்கி, சீனி எதுவுமே போடலை. உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற சீனி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிட்டேங்க, அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கே இவ்வளோ ரெட் கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காண்டி. சில பேர் அப்படியே வெறும் கிளாஸில் அந்த ரூஅப்ஸா மட்டும் தண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட குடிப்பாங்க. இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ சொல்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா சீனி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கிளாஸில் நம்மளுக்கு சில்லுன்னு கூடிய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காண்டி ஐஸ் கட்டி போட்டு நம்ம ஊற்றி கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம பாதாம் பிசினை நம்ம வேறு எதுலையாச்சும் கலந்து கொடுத்தோன்னா, இந்த வேறு ஏதாச்சும் போட்டு கொடுத்தோன்னா பசங்க குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம ஜூஸ் போடும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா பசங்க குடிச்சிடுவாங்க, தெரியாது. அது ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு இந்த பாதாம் பிசின் அவ்வளோ குளிர்ச்சி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி பசங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா வேறு லெவலாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் பாதாம் பிசினை எடுத்து அதில் கொஞ்சமாக போட்டு பசங்களை சொன்னேன், குடிக்கும் போது அப்படியே குடிச்சிருங்கப்பா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு குடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லதுங்க, அருமையான சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.